வணக்கம். ஆதிபகவன் அந்த திரைப்படத்தோட விமர்சனத்தோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். ஜெயம் ரவி, நீத்து சந்திரா, பாபு ஆண்டனி, இன்னும் பலர் நடித்திருக்கக்கூடிய படம். அமீர் அவர்கள் இயக்கியிருக்கிற படம். யுவன் சங்கர் ராஜா இசையமைத்திருக்கிற படம். அகமது அப்படிங்கிறவர் எடிட்டிங் பண்ணியிருக்கிற படம். தேவராஜ் அப்படிங்கிறவர் வந்து சினிமாட்டோகிராஃபி அது பண்ணியிருக்கிற படம். நிறைய கான்ட்ரவர்சியில் சிக்கின படம். விஸ்வரூபத்துக்கு அப்புறம் இந்த வருஷம் அதுக்கான டைட்டில் மாற்றி வச்சாங்க. நிறைய சென்சார் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. ஏ சர்டிஃபிகேட் கொடுத்து அந்த படம் வெளியே வந்துச்சு. அது ஏன் அப்படிங்கிறது படத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. சரி, ஃபஸ்ட்டு பாசிட்டிவ்ஸ் எல்லாம் சொல்லிடலாங்க. பாசிட்டிவ்ஸ் என்னென்னா, எனக்கு ஃபஸ்ட்டு அந்த 20-30 நிமிஷம் படத்தில் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஜெயம் ரவி வந்து ரொம்ப புதுசாக தெரிஞ்சார். ரொம்ப ஹேண்ட்ஸமாக தெரிஞ்சார். நிஜமாலுமே கன்வின்சிங்காக இருந்துச்சு அவருடைய ரோல் வந்து. அண்டு அவர் பண்ணியிருந்த இந்த ஸ்டண்ட்ஸும் சரி, தாய்லாண்டில் பண்ணியிருந்த அந்த ஸ்டண்ட்ஸும் சரி, ரொம்ப அட்வான்ஸ்ட் அண்ட் சொஃபிஸ்டிகேட்டடாக இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் நான். ஓகே, ஒரு நல்ல படம் பார்க்க வந்துட்டோம் அப்படின்ட்டு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஸோ அது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ். ரெண்டாவது ஒரு பெரிய பாசிட்டிவ் என்னென்னா, இதில் அமீர் வந்து பெண்களுக்கு வந்து ஒரு ஈக்குவல் முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு இந்த படத்தில். நீத்து சந்திரா பார்த்திங்கன்னா ரொம்ப ரிஸ்கியான ஸ்டண்ட்ஸ் எல்லாம் இந்த படத்தில் பண்ணுறாங்க. அண்ட் அவங்க ரோலவே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மீட்டியான ரோல், ஒரு நல்ல ஹீரோக்கு இணையான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு நினைத்ததுக்கு வந்து நம்ம நிச்சயமாக அமீரை பாராட்டணும். நிச்சயமாக அந்த படத்தினுடைய ஒரு பெரிய பாசிட்டிவ் அப்படிங்கிறதும் நிச்சயமாக அதுதான் அப்படிங்கிறது வந்து என்னால் சொல்ல முடியும். அண்டு ஸ்டண்ட்ஸ் வந்து சிலதெல்லாம் வந்து ரொம்ப கன்வின்சிங்காக இருக்குது. ஸ்டண்ட்ஸ் ஓரளவுக்கு வந்து நிச்சயமாக அந்த படத்துக்கு வந்து கை கொடுக்குது அப்படிங்கிறது வந்து என்னால் சொல்ல முடியும். சரி, அப்போ வந்து படம் சூப்பராக இருக்கா அப்படின்னா நிச்சயமாக இல்லைங்க. ஃபஸ்ட்டு ஒரு 20-30 நிமிஷம் எவ்வளோ எக்ஸைட் ஆகியிருந்தனோ, அதுக்கப்புறம் வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, கழுது தேஞ்சு கட்டரம்பு அப்படின்ட்டு, அதே மாதிரி அப்படியே தேஞ்சு கட்டரம்பு ஆகிடுச்சு. அப்படியே போக போக வந்து செகண்ட் ஹாஃப்லாம் தாங்கவே முடியல, டார்ச்சர். அதுதான் உண்மை. என்னென்னா, வயலன்ஸ் வந்து ரொம்ப ஓவராக இருக்குது. அமீர் வந்து ஒரு இதில் வந்து அறிக்கை விட்டார் என்னன்ட்டு, சென்சார் போர்டு ஏ சர்டிஃபிகேட் தந்திருந்தாலும் இந்த குழந்தைகளும் பெரியவர்களும் தாய்மார்களும் போய் பார்க்க வேண்டிய படம் அப்படின்ட்டு. அது என்ன லாஜிக்னு எனக்கு புரியல. ஏன்னா சென்சார் சர்டிஃபிகேட் ஏ கொடுக்குறாங்க அப்படின்னாவே அது சில ஏஜ் குரூப்ஸ்க்கு வந்து சூட்டபிள் இல்லை அப்படின்னு சொல்லி தான் கொடுக்குறாங்க. ஸோ அது என்னமோ வந்து ஓவர் ரோல் பண்ணுற மாதிரி எனக்கு தெரிஞ்சது, அவ்வளோதான். பட் படத்தை பார்த்துட்டு எனக்கு பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா, இது நிச்சயமாக குழந்தைகளுக்கும் பெண்களுக்குமான மாதிரி படம்னு தெரில. வயலன்ஸ் ரொம்ப ஓவராக இருக்குங்க. ஸோ நிச்சயமாக அந்த எல்லைக்கோட்டை தாண்டி தான் வயலன்ஸ் இருக்குது. அவங்க ஏன் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க அப்படிங்கிறது தெளிவாகவே தெரியுது. இதில் வந்து எந்த காழ்ப்புணர்ச்சியோ எதுவுமே கிடையாது சென்சார் போர்டுக்கு. ஏன்னா அதில் உள்ள நிறைய வார்த்தைகள் வருது. ஃபைட்ஸும் வந்து ரொம்ப கோரமாக இருக்குது. சும்மா எப்படி சொல்ல, வீடியோ கேம் மாதிரி சுட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நிச்சயமாக வந்து படத்துக்கு வந்து ஒரு பெரிய லெட் டவுன்னு. அது வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கும் அதுக்கான நியாயங்கள் அதுதான் நிச்சயமாக சொல்ல முடியும். படத்தில் வந்து இன்னொரு லெட்டர் அப்படின்னா, இந்த மொத்த ஸ்க்ரீன் பிளேயுமே என்ன பண்ணியிருக்காருன்னே தெரில. நிறைய சீன்ஸ் ஹெவிலி இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் ஹாலிவுட் பார்த்தாலே தெரியுது. அண்ட் இது நம்ம கோலிவுட்லேயே நிறைய சீனை சுட்டுது மாற்றி போட்ட மாதிரி கூட தெரியுது. பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. பட்டு ஒரு அந்த சாயல்கள் வந்து படம் பூரா ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குது. அது வந்து ஒரு மாதிரி எரிச்சலை அடைய வைத்தது அப்படின்னு நிச்சயமாக சொல்லலாம். அண்டு சீன்ஸுமே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல லாஜிக் ஓட்டைகள், கொஞ்சம் நெஞ்சம் ஓட்டையெல்லாம் கிடையாது. அண்டு எதுவுமே நம்புகிற மாதிரியே இல்லை. இது எல்லாம் ஏதோ லாஜிக்கை வச்சு ஏதோ ஒரு மேக்கப் பண்ணி கொண்டு வந்துடலாம் அப்படின்னாலும் ஒரு மாதிரி அந்த மனசுக்குள்ளே என்னடா இது ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. அதுதான் அந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய லெட் டவுன் அப்படின்னு நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும். அதுக்குன்ட்டு வந்து நம்ம இதில் வந்து ஜெயம் ரவியுடைய ஹார்ட் ஒர்க்கையோ இல்லை நீத்து சந்திராவனுடைய ஹார்ட் ஒர்க்கையோ குறைத்து நம்ம மதிப்பிட்டு கூற முடியவே முடியாது. ஏன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டுமே ஜெயிச்சிட முடியாது இல்லைங்களா. அந்த எக்ஸிக்யூஷன் டைரக்டர் சைட்லேருந்து எல்லாம் கரெக்டாக இருக்கணும். ஸோ அதை வந்து அமீர் சுல்தான் வந்து கோட்டை விட்டுருக்காரு அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா ஜெயம் ரவிக்கே வந்து வேரியேஷன்ஸ் வரும் இடையில, அவருடைய கேரக்டரே வேரியேஷன்ஸ் எல்லாம் வரும். அது என்ன அப்படிங்கிறது நீங்கள் போய் தியேட்டரில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ அந்த வேரியேஷன் வந்து இன்னொரு கேரக்டராக பெர்ஃபார்ம் பண்ணும்போது வந்து அது வந்து ரொம்ப
அது ரொம்ப சிறுபிள்ளைத்தனமாக இருக்குதுங்க. அது மேபி அவர் வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணாரா என்னென்னு தெரியல. ஆனால் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது என்னடா அது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஹானஸ்ட்டாக. ஸோ அது வந்து ரொம்ப மக்களை வந்து எரிச்சல் அடைய செய்யுது. நிறைய பேர் வந்து என்னை விட்டுங்கடா அப்படின்ட்டு வந்து வாய் விட்டு சொல்கிறதெல்லாம் செகண்ட் ஹாஃபில் வந்து பார்க்க நேர்ந்தது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் வருத்தத்தோடு வந்து நான் சொல்லிக்க விரும்புகிறேன். மொத்தமே வந்து பயங்கர ஸ்லோ பேசுங்க. டைலாக்ஸ்லாம் சிலதெல்லாம் சகிக்கவே முடியல. இன்னொன்று என்னென்னா, யுவன் சங்கர் ராஜனுடைய பாடல் வந்து அந்த பகவான் பகவான் அப்படின்ட்டு அந்த பாடல் ரொம்ப அருமையான பாடல் அது. ஸோ அதை நல்லா பிக்சரைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு பெரிய பூஸ்டாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு ஃபைட் சீக்வன்ஸுக்கோ ஒரு விஸ்வரூபத்தில் வந்து அந்த விஸ்வரூபம் பாட்டை எவ்வளோ அருமையாக கமல் யூஸ் பண்ணியிருப்பார். அதை மாதிரி யூஸ் பண்ணியிருக்கலாம். பார்த்தா அந்த பாட்டுக்கு வந்து சும்மா ஜெயம் ரவி வந்து நடக்க விட்டுருப்பார் அமீர். என்னடா அது இவ்வளோதானே அப்படின்ட்டு அந்த பாட்டை வந்து ரொம்ப கேவலப்படுத்தின மாதிரி இருந்துச்சு. அது ஹார்ட் ஒர்க் வீணாக போன மாதிரி எனக்கு தெரிஞ்சது. ஸோ அது ஒரு லேட்டாக அந்த மொத்தம். அப்புறம் இசையுமே சரி, அந்த ரெண்டாவது ஹாஃபில் வர்ற அந்த கோவாவில் ஒரு சாங் ஆடுவாங்க. அது அந்த பாட்டை ஃபுல்லாக கேட்டு முடிக்கிறப்ப தலைவலி வந்துருச்சு எனக்கு உண்மையாலுமே. அது மேபி ஸ்பீக்கர்ஸ் லவுடா இல்லை மியூசிக் தப்பா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு இப்படி வேறு படத்தில் ஆனது இல்லையா, நிறைய படங்கள் நான் பார்க்குறேன் இல்லையா. ஸோ முக்கால்வாசி படங்கள் அப்படி ஆனதில்லை. ஆனால் தலைவலி வந்துருச்சுங்க சீரியஸாக. அண்ட் படம் பூராமே கர்ற புர்ருன்ட்டே தான் இருக்குது. அது வந்து அதான் சொல்கிறேன்னே, இது வந்து நம்ம வந்து மியூசிக் டைரக்டரையோ எடிட்டரையோ ஒரு சினிமட்டோகிராஃபரையோ சொல்ல முடியாது. ஏன்னா அந்த கமாண்டர் இன் சீஃப் அப்படிங்கிறது வந்து டிரெக்டர் தான். ஸோ அவர் வந்து கரெக்டாக இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா டெலிவர் பண்ணியிருப்பார் யுவன். ஏன்னா யுவனோட லெவல் அப்படிங்கிறது நமக்கு என்ன அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ மேபி அந்த ஸ்கிரிப்ட் இதெல்லாம் வந்து ஃபால்ட்டியாக இருக்கிறங்காட்டிக்கோ ஒன்றுமோ இது எல்லாமே வந்து நல்லாவே பண்ணியிருந்தாலும் வந்து ஒரு புள்ளி கீழே தான் தெரியுது வழியோ அது மேலே தெரில. ஆக மொத்தத்தில் இந்த படம் அப்படிங்கிறது வந்துங்க ஒரு டைம் வாட்சபிள், அவ்வளோதான். அதுக்கு மேலே இதில் சத்தியமாக ஒன்றுமே கிடையாது. சும்மா இதில் ஒரு பக்கம் கிளப்பி விட்டுருக்காங்க பயங்கரமாக இருக்குது அப்படின்ட்டு. இல்லைங்க, பயங்கரமாலாம் இல்லவே இல்லை. என்னோட ஹானஸ்ட் ஒப்பீனியன் அது. ஒரு டைம் பார்க்கலாம், அதுவுமே கொஞ்சம் சிரமப்படுவீங்க. செகண்ட் ஹாஃப்லாம் நிச்சயமாக வந்து சிரமப்படுவீங்க அப்படிங்கிறது வந்து நான் குறிக்க விரும்புகிறேன். இது வந்து ரொம்ப டீப்பாக போக விரும்பல. என்னால் அனலைஸ் பண்ண முடியும். பட் அதில் பெருசாக அனலைஸ் பண்ண அங்கே ஒன்றும் இல்லை படத்தில் அப்படிங்கிறக்காண்டி தான் நான் அனலைஸ் பண்ணல அப்படிங்கிறதையும் நான் இங்கே வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த படத்துக்கு என்னுடைய மார்க் அப்படிங்கிறது 5க்கு நிச்சயமாக 2.5 தருவேன். போங்க, ரொம்ப போர் அடித்து ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலியோடு போய் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அப்படிங்கிறது வந்து என்னுடைய கருத்து. இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே லைக் பட்டன் அதை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இதுக்குள்ளே ஒரு ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டுகளை பதிவு செய்யுங்கள். ட்விட்டர், ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாமே வந்து வரவேற்கப்படுகின்றன. மீண்டும் ஒரு விமர்சனம், முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் கூடிய விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.